அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 80வது இண்டிபெண்டன்ஸ் டே ஆண்டவராகிய தேவன் நம்ம தேசத்துக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். தேவன் நாம மகிமைப்படுவதாக. அவ இந்த நல்ல நாளிலும், இந்த மகிமையான இந்த நாளில், விசேஷித்த இந்த நாளில் நம் மத்தியிலே அருமையான அண்ணன் ப்ராஃபட் பீட்டர் நிர்மல்குமார் ஐயா நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்கலாம். வெல்கம். இங்கே வந்தப்போ எங்களுக்கு சொல்லப்பட்ட, எங்கள் குடும்பத்துக்கு சொல்லப்பட்ட, இந்த திருச்சபைக்கு சொல்லப்பட்ட, எங்கள் மகளுக்கு சொல்லப்பட்ட காரியங்களெல்லாம் அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றி கர்த்தர் கொடுத்தார். அந்த நாட்களிலே நான் வெளிநாடு செல்லுவேன் என்று சொல்லி கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல, கொஞ்சமும் எதிர்பார்க்கல. கனடா போவேன் நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல, நோ சான்ஸ். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தாமதித்தாலும் அது நிறைவேறும். ஆமென். அதற்காக நாங்கள் காத்திருந்தோம். சொல்லுவோம். இப்போவும் என் மகனுக்காக ப்ராஃபஸி அண்ணனும் கிரண் பாலம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த டைம் ஆஃப் விட்னஸ். ஓகே, இந்த நேரம் என் மகனையும் மருமகளையும் நான் அழைக்கிறேன். அவர்கள் தங்கள் சாட்சி இந்த இடத்துல பகிர்ந்து கொள்வார்கள். ப்ரைஸ் லார்ட். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் சாட்சி சொல்கிறேன். ஸோ நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சொல்கிறனால நடுவில் எதுவுமே நடக்காமல் இல்லை, நடந்திருக்கு நிறைய விஷயம். ஆனால் நான் பெருசாக ஷேர் பண்ணதில்லை. நான் தான் வாரம் சண்டே வந்து பேசுகிறேன்றனால நான் இவங்களே ஃபுல்லாக சாட்சி சொல்லிட்டு சார் ஸ்டார்ட் பண்ணுவேன். ப்ரைஸ் லார்ட். என்னை சாட்சியாக நிறுத்தின ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆனது வந்து 2023 கல்யாணம் ஆனிச்சு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் 2024 ஆச்சு, 25 ஆயிடுச்சு. 2 இயர்ஸ் வந்து நான் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன், அப்புறம் ஒர்க் போயிட்டுருந்தேன். அதனால் பெருசாக நாங்கள் எங்கள் ஃபேமிலி எக்ஸ்பேண்ட் ஆகிறத பற்றி நாங்கள் பெருசாக யோசிக்கவே இல்லை. சரி, ஓகே, படிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2024 உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பாஸ்டர் ஜாஷுவா ஜேம்ஸ் இருக்கார்ல, அவர் எங்களுக்கு ப்ராஃபஸி சொன்னார், உங்கள் ஃபேமிலி வந்து எக்ஸ்பேண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து சரி, நாங்கள் பெருசாக அதை யோசிக்கல. ஓகே, நாங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டோம். 2025 போன இயர் ஜான்வரியில் எனக்கு 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனிச்சு. ஆனிவர்சரிலாம் நல்லா போணுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நாங்கள் யோசித்தோம், சரி நம்ம ஃபேமிலி எக்ஸ்பேண்ட் ஆனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டு அதுக்காக ப்ரே பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் டேஸ் அப்படியே போணுச்சு. நிறைய பேர் நிறைய விஷயம் வந்து நிறையா சொன்னாங்க. என்ன இன்னும் உங்களுக்கு குழந்தை இல்லையா, பேபி இல்லையா, 2 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் சர்ச்லேயும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் கேட்டிருக்காங்க, ஆனியை இங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க, அங்கே கூட்டிகிட்டு போங்க, ஏதோ பிரச்சனைன்னு நினச்சிட்டு எல்லாருமே எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்புறம் எங்களுக்கு ஆனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நாங்கள் பெருசாக சரி ஆண்டவர் கொடுக்கும் போது கொடுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் எங்களுக்கு இந்த வருஷம் 2026 வந்து பாஸ்டர் நிர்மல்குமாரும் அப்புறம் கிரண் அண்ணனும் வந்திருந்தாங்க ஜான்வரி மந்த்து. அப்போ வந்துட்டு நாங்கள் பின்னாடி நின்றுட்டு இருந்தோம். அந்த சைடு எல்லாருக்கும் ப்ராஃபஸி சொல்லிகிட்டு இருந்தார். அங்கிள் வந்து எங்களை கூப்பிட்டாருங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜாஷுவா இவங்கள பார்த்துட்டு, கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு அப்படின்னு கேட்டார். நான் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். ஆயிடுச்சு, இதுதான் என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. சொன்னோடனேயும் உடனேயும் வந்து யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அ பாய் சைல்டு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னடா நம்ம உலகத்தாரெலாம் இப்படி பேசிகிட்ருக்காங்க, எல்லாரும் இப்படி பேசிகிட்ருக்காங்க, எங்களுக்குமே அது வந்து ஒரு மாதிரி சேட் ஆயிடுச்சு. அந்த டைமில் ரொம்ப நாங்கள் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் அந்த காரியத்தை பற்றி. என்ன எல்லாருமே சொல்லும் போது எனக்கு என்ன ஒரே ஒரு விசுவாசம், எங்கள் 2 பேரையும் சேர்த்தது ஆண்டவர் தான். அதனால் எனக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை வந்து கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். எங்கேயுமே நாங்கள் போகவே இல்லை, ஹாஸ்பிட்டலே போகலை, செக் பண்ணவும் இல்லை. சரி, ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரு, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, எனக்கு கொடுப்பாரு, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்புறம் அங்கிள் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு, கிளம்பிட்டாங்க. கிரணனனும் இதுக்காக ஜெபம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அன்னைக்கு கிரணனன்ட்டையும் பேசிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டோம். அப்புறம் மே மந்த்து திரும்ப ராபின்சன் அங்கிள் வந்து இங்கே எல்லாருக்கும் முன்னாடி சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆகஸ்ட் மந்த் வந்து
நிர்மல்குமார் வந்து வரப்போகிறாரு, நீங்கள் வந்து எல்லோரும் கலந்துக்கோங்க. நான் இங்கே உட்காந்துட்டு யோசிச்சுட்ருக்கேன், என்னங்க ஏசப்பா என்கிட்ட வந்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டு போயிருக்காரு, 6 மந்த்துக்கு அப்புறம் வராரு, நீங்கள் வந்து எனக்கு இன்னும் எந்த அற்புதமே செய்யவே இல்லையே. நீங்கள் வந்து நான் சாட்சி சொல்லுவேன், கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா எனக்கு சொல்லுவேன், அது எப்படி நான் போய் அவர் முன்னாடி நிற்கிறது அப்படின்னு நானாகவே யோசிச்சுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன். மே மந்த்து கிளம்பிட்டேன். ஆண்டவர் வந்து எனக்கு மே மந்த்தே கன்சீவ் ஆக கிருபை செஞ்சார். ஜூன் மந்த்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பாசிட்டிவில் இருந்துச்சு. நாங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணோம். ஆண்டவர் வந்து ஒரு நல்ல ஒரு 4 மந்த் இப்போ ஆகுது. ஆண்டவர் வந்து எனக்கு கன்சீவாக கிருபை செஞ்சார். அதே மாதிரி இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்தே எங்களுக்கு பெருசாக ஃபினான்ஷியலாகவும் சரி ஒரு இதுவே இல்லை. என்னென்னா வந்து ஜாஷுவாவுக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு. அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால நிறைய ப்ரெஷர் இருந்ததுனால ஒர்க்கை விட்டுட்டு அப்புறம் வீட்டில் தான் இருந்தாங்க. அந்த 6 மந்த் அந்த ஜூன் மந்த் வரைக்கும் நான் கன்சீவ் ஆனேன். ஜூன் மந்த்து தான் கன்சீவ் ஆனேன். ஜூன் மந்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணோம். அந்த ஜூன் மந்த்து தான் இவங்களுக்கு புதுசாக பெங்களூரில் ஒரு நல்ல ஹைக்கோட நல்ல வேலை கிடச்சிச்சு. ஆண்டவர் வந்து நாங்கள் அதை யோசித்தோம், என்னங்க ஏசப்பா 6 மாதமாக வந்து எங்கள் வாழ்க்கை வந்து இவ்வளோ தூரம் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது ஜூன் மந்த்து ஒன்றா எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தாரு. நீங்கள் எங்களுக்காக நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக நன்றி. தேங்க்யூ. ஹalleluya, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஆண்டவர் தேவன் பாராட்டின இறக்கம் தேவ ஸ்தோத்திரம். அவன் ஜாஷுவாவை வேலைக்கு நீ யார்ட்டையும் போய் கேட்கல, ஆனி யார்ட்டையும் போய் கேட்கல. நான் தான் அங்கே எங்கேயும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவன் சொன்னான், அப்பா யார்ட்டையும் கேட்காதீங்க. அப்படியே அவன் ஃபெய்த் இங்கே வந்து பார்த்துருப்பீங்க. 5 மாதமாக ஆராதனை செஞ்சான், எடுத்துப்பாப்பில் ஜாஷுவா. ஆனால் ஒரு நாள் கூட அந்த ஆராதனையில் ஒரு டீஃபால்ட்டுன்னு சொல்லவே முடியாது, ஒரு துக்கம்னு சொல்லவே முடியாது. அவங்க 2 பேரும் அவ்வளோ ஃபெய்த்தாக இருப்பாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் தருவார்ப்பா, ஆண்டவர் தருவார், எனக்கு ஆண்டவர் தருவார், பெரிய கம்பெனியில் தான் தருவார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறதுனால ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியே ஆசீர்வதித்தார், வேலையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆமென். 2ல் 1 இல்லைனாலும் மனசு கஷ்டமாக இருக்கும், ஆனால் 2யுமே கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக வரும். ஆமென். தெர் இஸ் கோயிங் டு பி எ டெலிவரி டேட். உங்களுக்கு டெலிவரி டேட்னா குழந்தை பிறக்கிறதில்ல, உங்கள் ஆசீர்வாதம் வர டேட்டை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆமென். உங்கள் குடும்பத்துக்கு டெலிவரி டேட் எப்படி அமேசான்லேருந்து டெலிவரி டேட் சொல்லுவாங்களா, இந்த டேட்டில் அந்த டேட்டில் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டே இருங்க, அது வந்துடும். அந்த இஸ் ஆன் த வே, யுவர் பிளெஸிங் இஸ் ஆன் த வே. உங்கள் ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆமென். ஆகவே நல்ல ஆண்டோட வார்த்தை கேட்க போகிறோம். பீட்டர் நிர்மல்குமார் அண்ணனை நான் வரவேற்கிறேன். ஐ வெல்கம் டியர் பிரதர். ரொம்ப சந்தோஷம்யா. ஸோ கோல் அடிச்சிட்டிங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். ரொம்ப சந்தோஷம் தம்பி அண்ட் அக்கா, ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேர் பார்த்ததே இல்லை? கை தூக்குமாங்களா? நீங்கள் இன்னும் பார்த்ததே இல்லையா? வெரி குட். அப்போ எதுக்கு வந்தீங்க? என்ன பார்த்துட்டீங்கல்ல போங்க. என்ன சரிங்களாக்கா? பார்த்ததே இல்லைன்னு பார்க்க வந்திருக்கிறாங்க. இல்லைன்னா ஜூவா? நீயாவது சிரிக்கிற ஜோஷுவா? ஐயா, என் பேர் பீட்டர் குமார். உங்களுக்கும் அக்காமாருக்கும் சொல்கிறேன். ஊர் சுற்றி, சரியான ஊர் சுற்றி. முதல் நாள் பாம்பே, நேற்று மேட்டூர், இன்றைக்கும் நாளைக்கும் திருச்சி, அடுத்த நாள் சென்னை, அதுக்கு அடுத்த நாள் அமெரிக்கா. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை பிடிக்கும்? அவங்கள கேட்டு சொல்லு. கை இப்படி தூக்கு. ஏங்க ஒரு கேள்வி கேட்டாங்க அவங்க. ஐயா என்ன கேட்டாங்க? ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா கை தூக்குன்னு. இப்படி போன கை டப்புனு இப்படி வந்துடுச்சு. பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கே விசுவாசம் தான் எங்களுக்கு எவ்வளோ இருக்கும் என்னக்கா? இப்படி போன கை மேலே போகணுமா வேணாமா? அதுக்கு என்ன அர்த்தம்னா தெரிலங்க. என்னது தெரில. ஆனால் பாருங்க ஐயா, பாருங்க,
எங்களை வந்து கூப்பிட்டாங்க. அவங்க கூப்பிட்டோன்னே நானும் சரின்னு சொன்னேன். ஏன்னா ப்ளீஸ், நான் அங்கே பிரசங்கம் பண்ண வரல. பல சபைகளில் வந்து எங்களை ஏதோ அப்படி பார்ப்பாங்க, அப்படி பார்த்து அப்படி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் போனதில் வந்ததுலேருந்து நீங்களுமே சரி, ஐயா அக்கா குடும்பம் எங்களை நல்லா ஏற்றுக்கொண்டீங்க. பாருங்களேன், இன்றைக்கி என் பிறந்த நாள். அவ்வளோ என் மனைவி பிறந்த நாளும் இன்றைக்கி தான். இப்போ பார்த்தீங்கன்னா 40 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. எனக்கும் சுதந்திரம் இல்லை, அவங்களும் இன்னும் இன்னைக்கு சுதந்திரம் 40 வருஷமாக எனக்கும் இண்டிபெண்டன்ஸ் இல்லை, அவளுக்கும். ஏங்க 3:30 மணிக்கு நான் வந்து இறங்குறேன், 3:45 கூப்பிட்றான் ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னேன். தூங்க விடும், அது எதுக்கு தூங்கணும்? இன்னைக்கு பர்த்டே. ஆனால் எனக்கு இது ஒரு பெரிய பாக்கியங்க. எனக்கு வந்து 67 வயசு முடிஞ்சிடுச்சு. 68 பரவாயில்லையா? தெரியுதா அங்கிள் 68ன்னு? எவ்வளோ 72வா? பார்த்தா எப்படி தெரியுது? 55. சரி, ஏதோ நீ வா, வெளியே வா, பார்த்துக்கலாம். பாருங்கங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நமக்கு வந்து நிறைய தெரிலங்க. எனக்கெல்லாம் வர டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க செத்துட்டாங்க, அவங்க செத்துட்டாங்க, அவங்க செத்துட்டாங்க, அவங்க செத்துட்டாங்க. சாகருக்கு முன்னால் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஜெபத்தோட ஆண்டவர் அவங்கள தூக்குங்க அப்படின்வாங்க. கரெக்டாக? நம்மளுக்காக நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ எங்கள் வீட்டிலே எடுத்துக்கோங்களேன். எங்கள் அம்மா ஆனால் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு கேன்சர். அது முதுகெலும்பில் கேன்சர். எங்கள் குடும்பத்தில் 7-8 டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. எல்லோரும் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு வீல் சேர் கொடுத்துட்டாங்க. எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டாங்க, அவங்க நடக்க விடாதீங்கன்ட்டாங்க. அவங்கள நடக்க விடாதீங்க. அவங்களும் விசுவாசி, எங்கள் அப்பாவும் விசுவாசி, நானும் விசுவாசி. நானும் வெளியூரில் இருக்கிறேன். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட கேட்டார். அடுத்த நாள், நீ என்னடா செய்ய போகிறேன்னாங்க. நீ என்ன? நான் சொன்னேன், டாக்டர்ஸ் எல்லாம் 8 டாக்டர் சேர்ந்து அவங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணி வீல் சேர் வரைக்கும் வந்துருச்சு. நான் என்ன செய்ய முடியும்? அதுவும் நான் வெளியூரில் இருக்கிறேன். அப்போ கேட்டார், நீ டெய்லி உங்கள் அம்மா கிட்ட பேச முடியுமா? நான் டெய்லி எப்படிங்க இருக்கும்? அப்போ வாட்ஸ்அப்பு, வைபரு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் சொன்னேன், ஒப்பு கொடுத்துட்டேன். அப்புறம் எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து அப்போ ஒரு 78 வயசு, எங்கள் அப்பாவுக்கு ஒரு 84 வயசு. இப்போ எங்கள் அப்பாவுக்கு 94 வயசு. எங்கள் அப்பா பெரிய விசுவாசி. எங்கள் அப்பா வந்து 72லேருந்து விசுவாசி. அப்போ நான் பார்த்துக்கோங்களேன், 72லேருந்து விசுவாசி. அப்போ எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா அம்மாவுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? கண்டிப்பாப்பா, கண்டிப்பாக. நான் மூத்த பையன், ரொம்ப விசுவாசத்தோடு நான் ஜெபம் பண்ணுறேன். என்னப்பா ஜெபம் பண்ணுறீங்க? கர்த்தர் எப்போ எடுத்துக்கணுமோ அப்போ எடுத்துக்கிட்டோம் தம்பி. இது என்னங்க விசுவாசம்? நான் ஒன்று சொன்னேன், கரெக்டுப்பா கரெக்டு. நான் அம்மாவுக்கு சொல்லி கொடுக்குறேன், அம்மாவும் ஜெபம் போட்டோம். கர்த்தர் எப்போ இவர் எடுத்துக்கணுமோ என்ன, எங்கள் அப்பா தான் ஜெபம் பண்ணணுமா? எங்கள் அம்மா பண்ண முடியாதா? சொல்லுங்கங்க. அக்காவுக்கு வழங்கிருச்சு இல்லையா? உங்களுக்கெல்லாம் வழங்கல. இப்படி ஏதாவது நம்ம வந்து முடிஞ்ச அளவு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறார், டெய்லி பேசு. அப்புறம் என்ன சொன்னார்? அவங்கள நடக்க சொல்லுடான்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து கேன்சர்னு தெரியாது. எங்கள் அம்மாவுக்கும் முதுகில் வலி. அதனால் அவங்ககிட்ட யாருமே சொல்லலை. தமிழ்நாட்டில் அப்படி தானே சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நல்லா இருவீங்க. ஆஸ்பத்திரியில் தான் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னா அர்த்தம் சொல்லுங்க. முடிஞ்சி கதை. அப்போ எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன், வாக்கிங் ஷூஸ் இருக்குதா, அடிடாஸ். இது அடிடா அந்த ஷூ
நான் ஏன்ப்பா நான் புடவை கட்டுறேன், நான் செருப்பு போடுறேன். இல்லை அப்பாவை கேளுங்க, ஒரு அடிடாஸ் ஷூஸ், அடிடாஸ். எங்கள் அம்மாவும் கேட்டாங்க, அடிடாஸ் ஷூன்னு நிர்மல் சொல்கிறான், ஒன்று வாங்கி கொடுக்குறேன்னா. எங்கள் அப்பா என்ன கேட்டாங்க, எதுக்குடா, அவங்க தான் நடக்கவே முடியாதுங்கிறாங்க, இப்போவே அடிடா ஷூ வாங்கி கொடுங்க. இது ரொம்ப விலைடா, வாங்கி கொடுங்க. புருஷங்கள்லாம் அப்படி தாங்க, கரெக்டாக. நீங்கள் கடைக்குள்ளே போனாலே அவங்க என்ன சொல்ல பண்ணுவாங்க, ஆண்டவரே எல்லாத்தையும் பார்க்கட்டும், ஆனால் ஒன்றத்தையும் ஒரு அல்லையே சொல்லாமா? என்னங்க இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்களா? தீர்க்க தரிசனம் சொல்லிட்டார்ல. அப்புறம் எங்கள் அம்மாவோட சொன்னேன், டெய்லி 2 ஸ்டெப் நல்லுங்க, அப்புறம் 3, அப்புறம் 5, அப்புறம் 10, அப்புறம் வந்து படியேறுங்க. அப்புறம் எங்கள் அம்மாவை கேட்டேன், உங்களுக்கு என்னம்மா இஷ்டம்? 78 வயசு, கேன்சர், உங்களுக்கு என்னம்மா இஷ்டம்? எங்கள் அம்மா சொன்னாங்க, நிறைய தமிழ், அவங்க தமிழ் போயட் பண்டியர், நான் நிறைய போயட் எழுதியிருக்கேன்டா, பப்ளிஷ் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரிண்டர் பப்ளிஷர் பண்ணி கொடுத்துட்டார். டிவியில் போய் நான் போய் பாடணுண்டா, ஏஞ்சல் டிவி கூப்பிட்டோம், எங்கள் அம்மா அப்பா விட்டாங்க. அப்புறம் அங்கே போனோம், இங்கே போனோம், கொடைக்கானல். எங்கள் அப்பா சொன்னாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுற. ஒரு 8 வருஷம் இருந்தாங்கங்க. அப்போ ஒரு நாள் திடீர்னு ஆண்டவர் சொன்னார், நீ கொஞ்சம் சென்னைக்கு டிக்கெட் புக் பண்ணு. ஏன்ப்பா? உங்கள் அம்மா போக போகிறாங்க, உங்கள் அம்மாவை நான் எடுத்துகிட்டு போகிறேன். நான் சொன்னேன், ஏன் ஆண்டவர்? அவங்களாம் சுகம் வந்துருச்சுல. அவர் சொன்னார், அவங்க ரெடியாக இருக்கிறாங்க, நானும் ரெடி, உனக்கு என்ன வச்சு? அவங்க ரெடி, நானும் ரெடி. ஏங்க இதெல்லாம் வந்து நம்ம புஸ்தகத்தில் படிக்கணும். என் வாழ்க்கையெல்லாம் நடந்துருக்கு. எங்கள் அப்பாவை கூப்பிட்டேன், கொஞ்சம் ஃபியூனரல் ஒழுங்கு பண்ணுங்கள், அம்மா ஆண்டு விட்டு போகிறாங்க. 2 நாள் இறந்து போயிட்டாங்க, நானும் வந்துட்டேங்க. எங்கள் அம்மா பேர் காளி ரத்னம். காளி முதல்ல இந்துவாக இருந்தாங்க, அப்புறம் கத்தோலிக்கா ஆனாங்க, நன்னானோன்னு யோசித்தாங்க, அப்புறம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், மூத்த பையன் இல்லையா, அம்மா சரீரம் நான். இந்த ரூம் ஃபுல்லாக சொந்தக்காரங்க தான், எல்லாம் இந்துக்கள் என் பார்வைக்கு. அடுத்த ரூம் ஃபுல்லாக கத்தோலிக்கர், அடுத்த ரூம் ஃபுல்லாக விசுவாசி. நான் யார்? ஊழியக்காரர். எனக்கு எப்படிங்க இருக்கும்? சொன்னேன், என்னாண்டவர், எங்கள் அம்மாவுடைய இதுக்கு நான் வந்திருக்கிறேன், இவங்க இந்து, அவங்க கத்தோலிக்கு, இவங்க. நான் உட்காந்துக்கிட்டே இருக்கிறேங்க. திடீர்னு எங்கள் அம்மாவுடைய தம்பி, அவரு 72 73, டேய் நிர்மல் இங்கே வாடா. என்னம்மாம்மா? காது கேட்கலடா, ஏதாவது பண்ணுறியா? எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே எங்கள் அம்மா சார் என்னங்க செய்ய முடியும்? சரி மாமா, கை உள்ளே போடுங்க. கை வச்சு காது கேட்குதுடா, காது கேட்குது. உடனே இன்னொரு எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி இப்படி வந்தாங்க, டேய் எனக்கும் கொஞ்சம் ஜோம் பண்ணுறான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே ஹீலிங் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ஒவ்வொருத்தராக என்னை கூப்பிடுறாங்க, நிர்மல் நீங்கள் வாடா, நீங்கள் வா, உட்காருடா, உட்காரு. ஹேய் நான் இயேசுவை நம்புகிறேன்டா, நான் இயேசுவை நம்புகிறேன். எப்படி அண்ணன்? எப்படி மாமா? அக்காவை பார்க்க வந்தேன்னா, அக்காவுக்கு கேன்சர்னு சொன்னாங்களா, ஆனால் அக்கா இயேசு பற்றி சொன்னாங்களா, நாங்கள் இயேசுவை நம்புகிறோம். எனக்கு அழுகையாக வந்துச்சுங்க. ஏங்க நாங்கள்லாம் ஊழியம் செய்கிறோம், ஊழியத்தில் கூட இவ்வளோ ஒரு பலனை நாங்கள் பார்த்ததே. அப்போ என்னன்னா ஒன்று நல்லா கேளுங்க, ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். சொல்லுங்க, ஆண்டவர் கண்டிப்பாக. ஆனால் நம்மளும் அதுக்கு தயாராக இருக்கணும். சரியா? அதுக்கு தயாராக இருக்கணும். இப்போ தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. வர்றவங்கெல்லாம் ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க இல்லையா? பாதி வழங்குதா? எல்லாம் வழங்குதா? எல்லா தீர்க்கமும் வழங்குமா உங்களுக்கு? சொல்லுங்கங்க, எல்லாம் வழங்குமா? சொல்லுங்க. ஒருத்தெல்லாம் எனக்கு தீர்த்து சொல்லிட்டார்,
உள்ள 26 பேய் இருக்குன்ட்டார். எனக்கு ஒன்றுமே வழங்கலங்க. நானும் யோசித்தேன், நான் எப்படிலாம் கூப்பிட்டேன். அதுக்குள்ளே யாரோ போய் சொன்னாங்க, அவர் பீட்டர் அண்ணா நீங்கள் பீட்டர் குமார்னு தெரியாது, பேயே இல்லை. அதுக்குள்ளே அப்படியே ஃபுல்லாக அப்படி எரேஸ் பண்ணிட்டார். தீர்க்கதரிசிகள் பல விதமாக இருக்கிறாங்க. ஆனால் பல காரியங்களும் நம்ம கேட்குறோம். 3 காரியத்தை நம்ம கொஞ்சம் அறிந்து கொள்ளணுங்க. முதலாவது, எனக்கு என்ன வழங்குது சொல்லுங்கள். எனக்கு என்ன, சத்தமாக சொல்லுங்கள். இன்னொன்று சொல்லுங்கள். ஏன்னா நிறைய வழங்காது, நிறையா வழங்காது. பாருங்கண்ணா, இப்போ நான் வந்து 67 கனடாவில் ஒரு கான்ஃபரன்ஸ் என்னை பேச கூப்பிட்டாங்க. என்னை பார்த்தா பேச்சாளர் மாதிரியா இருக்கு, கிடையாது. அண்ணன் இங்கே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. நான் பொதுவாக பின்னால் தான் உட்காருவேன். பின்னால் உட்காந்தாங்க. என் மனைவி முன்னால் உட்காருவாங்க, எப்போவுமே முன்னால் தான் உட்காருவாங்க. ஸ்கூல் டீச்சர். இந்த ப்ரெஸ்ஸிங் யார், வெள்ளைக்காரர். என் மனைவிக்கு இன்னைக்கு 64 முடியுது. இது ஒரு 3 வருஷம் முன்னால் 61. என் மனைவி கூப்பிட்டாங்க. அவள் வந்து ஆள் பார்த்தா ஸ்டைலாக இருப்பாங்க. அவள் வந்து பிறந்து வந்ததெல்லாம் வட இந்தியா, ஒல்லியாக இருப்பா, நல்லா முடி உள்ளதாக இருக்கும். அவளை கூப்பிட்டு, நாங்கள் உட்காந்துட்டு இருக்கேன், அவளை கூப்பிட்டு சொல்கிறாரு, உனக்கு ஒரு குழந்தை வரப்போகுதுன்றாரு. என் மனைவி சத்தமாக சிரிச்சிட்டாங்க. அவர் உடனே அவிசுவாசம், உனக்கு என்ன இருக்குது, அவிசுவாசம். இங்கிலீஷில் யூ டோன்ட் ஹேவ் ஃபெய்த், யூ டோன்ட் ஹேவ் ஃபெய்த். நாங்கள் உட்காந்துட்டு இருக்கிறோம், எல்லாம் என்ன பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என் மனைவின்னு, இவருக்கு தெரியாது. அப்புறம் என்னையே கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு தலையில் வச்சு தள்ளுன்னு தள்ளுறாரு. நான் இந்த மாதிரி நிறைய பாட்டேங்க, நான் கீழே விடவே இல்லை. அப்புறம் மெதுவாக சொன்னேன், தள்ளாதீங்கன்னு. அப்பாலே போ, அவர் விட்டார். அப்புறம் வந்து அவர் பேசுகிற மாதிரி என்ன கூப்பிட்டாங்க, ஸ்பீக்கர் பீட்டர் குமார் வராருன்னு. நான் இங்கே இருந்து பேசுகிறேன். அவரை கூப்பிட்டா அப்பவே அங்கேயே விழுந்துட்டார். விழுந்து இப்படி புரள்றாரு. நம்ம ஊரில் இப்படி புரண்டா என்ன இருக்கும், இப்படி புரண்டா என்ன வரங்க வெளியே எல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என் மனைவியோடு போய் உட்கார்ந்தேன். இது யாருங்க, என் மனைவி. என்னங்க வயசு, 61. உங்களுக்கு 65. இல்லை, ஒரு குழந்தைய பார்த்தேன், அது ஆவிக்குரிய குழந்தையா. அது பேர் என்னது வழங்குமா, ஆவிக்குரிய சொல்லுங்க. ஆனால் என் மனைவி வீட்டுக்கு வந்தாங்க. என் பொண்ணுக்கு அப்போ கல்யாணம் ஆகல. அவள் கூப்பிட்டு கேட்குறான், ஓய் என் கூட சுத்துறியா. என் பொண்ணு கேட்டேன், ஏம்மா இப்படி கேட்குறீங்க. இல்லை நீ வந்து ப்ரெக்னெண்ட்டா. அவள் சொல்லிட்டா, அம்மா கீழே வாங்க, வண்டி டக்குன்னு கட் பண்ணிட்டு என்ன கூப்பிட்றேன், என்ன அம்மா லூஸா. அப்புறம் இவளை கேட்டேன், ஏப்பா அவளை போய் கேட்குறேன்னா, இல்லை ஆவிக்குரிய குழந்தைன்றாங்க, எனக்கு வராது, அவளுக்காவது என்ன. இது பேர் என்ன விசுவாசங்க. பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் முதல்ல நமக்கு வழங்கணும். ரெண்டாவது, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன, இன்னொரு சொல்லுங்க, ஆண்டவர் என்ன. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் உரைக்கிறது ஊழியக்காரர் தான். ஆனால் யார் பேசுறா, ஆவியானவர். அப்போ என்ன எதிர்பார்க்கிறாரோ நமக்கு தெரியணும். என்ன எதிர்பார்க்கிறார், என்ன எதிர்பார்க்கிறார். மூணாவது, எப்படிப்பட்ட கிரியையை ஆண்டவர் சொல்லுங்க. கிரியை. வேத புஸ்தகம் யாராவது வாசிமா, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை, சரியா, வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு கதை. 1 ராஜாக்கள் 17. நீங்கள் வந்து தயவுசெய்து 7ஆம் வசனத்திலிருந்து வாசிமா. 7. தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு முன்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து
சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டு இருந்தாள். நான் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். போதுமா, ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க, அதை அப்படியே வைங்க. பாருங்கங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. தீர்க்க தரிசனம் இன்னொரு சார், தீர்க்க தரிசனத்துக்கு என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் சில பேரை நம்புறாருன்னு அர்த்தம். ஆண்டவர் சில பேர், இப்போ உங்களுக்கு ஒரு வேலை வேணும்னு வச்சுக்கோங்க, உங்களை மாத்திரம் ஆண்டவர் நம்புவாரா? உங்களுக்கு வேலை கொடுக்குறவரும் இதை நம்ம யோசிச்சதே இல்லை இல்லையா? இப்போ ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணுறான்னு வச்சுக்கோ, புருஷனை மாத்திரம் நம்புறாரா? மாமியாரையும்? என்னங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க? சொல்லுங்க. புருஷன் நல்ல புருஷன், மாமியார் ஒரு மாதிரி என்ன பண்ணுவீங்க? அக்கா அப்படி பார்க்குறான், கோமாக்காய பாரு. நீங்கள் மாமியார் தானே? எனக்கெல்லாம் கால் வருது, அவர் நல்ல ஒரு மாமியார் இப்படி இருப்பாங்கன்னு எங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க. நல்ல மாப்பிள்ளை வேணும்னு ஜோம் நான் சொல்லிட்டேன், வேணாம், நல்ல மாமியாரை கொடுங்க. நல்ல அது என்னன்னு விளங்கலைங்க. தாயார் இருக்கும்போது ஒரு அன்பு இருக்குது, மாமியார் இருக்கும்போது அன்பு இல்லை, பண்பு. ஹல்லேலூயா. அதை செய்யலை இதை செய்யலை தவறு கிடையாது. நானும் தான் மாமனார். என் பொண்ணு பையன் வந்து வெள்ளைக்கார பையன், பிரிட்டிஷ், நல்லா பாத்திரம் கழுவோம். ஹல்லேலூயா. வீடெல்லாம் ஃபுல்லாக பெருக்குவான், டாய்லெட் கூட அவன் தான். நல்ல வேலை தமிழ் பையனை, ஒரு டவுரிலாம் ஒரு பைசா கேட்கலங்க, அவனே காசு போட்டு கல்யாணம் பண்ணிட்டான். என்னங்க, நம்ம ஊரில் ஒரு திருமணம்னா ஃபஸ்ட்டு கேள்வி என்ன வருது? எவ்வளோ? உண்மையை சொல்கிறேன்னா இல்லையாங்க, எவ்வளோ செலவாகும், எவ்வளோ பேரை கூப்பிடுறது, கூப்பிட்டா எவ்வளோ பேர் வருவாங்க? 500 பேரை கூப்பிட்டா எவ்வளோ பேர் வருவாங்க? 500 பேரை கூப்பிட்டா இப்படி 700 பேர், 700 பேரை கூப்பிட்டா 1500 இல்லையா? சொந்தக்காரங்க வருவாங்க, அப்புறம் நண்பர்கள்லாம் வருவாங்க, அப்புறம் கூப்பிட்டவங்க வருவாங்க, அப்புறம் கூப்பிட வேணாம்னு நினச்சவங்களும். நீ என்னை கூப்பிட வேணான்னு யோசித்த, ஆனாலும் தமிழ்நாடு கொஞ்சம் வித்தியாசம். வெள்ளைக்கார ஊர்லலாம் 10-12 பேர் தான். அப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஆண்டவர் நம்புறாரு. சொல்லுங்க, 2 பேர். எலியாவும் நம்புறாரு, தப்பா நீ போ, நீ போ. எலியா சொல்லிக்கலாம், ஆண்டவர் இங்கேருந்தே நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் இங்கேருந்தே நான் ஜெபம் பண்ணுறேன். காக்கா டெய்லி சிக்கன் 65 பிரியாணி எல்லாத்தையும் கொண்டு வருது. தண்ணி மாத்திரம் நீங்கள் பாட்டிலில் அனுப்பிக்கிட்டே இருங்க. தண்ணி கொண்டாடுறதா? ஆனால் எலியா என்ன பண்ணுறாரு? போகிறாரு. நம்ம கீழ்ப்படுதல்னு சொல்கிறோம், நான் நம்பிக்கைன்னு சொல்கிறேன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நம்பாமலே கீழ்ப்படிக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு மாதிரி பார்க்குறீங்க இல்லையா? நம்பாமலே கீழ்ப்படிக்கலாம். ஆனால் அவர் நம்பிக்கையும் வச்சிருக்கிறார். என்ன நம்பிக்கை? நம்மளை பராமரிக்கிறதுக்கு ஒரு அக்காவை ஆண்டவர் ஏற்படுத்திட்டார். நம்மளை பராமரிக்கிறதுக்கு ஒரு அக்காவை ஆண்டவர் ஏற்படுத்திட்டார். வாசிமா, லூக்கா 24:5-6. லூக்கா 24:5-6. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில். லூக்கா 4
லூக்கா 4:24-25. ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசம் எங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்தபோது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள செரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையின் இடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தியின் இடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. நல்லா கவனிங்க. எவ்வளோ விசுவாசிகள் இருந்திருப்பாங்க, எவ்வளோ சபை மக்கள் இருந்திருப்பாங்க, ஜெபிக்கிற மக்கள் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க, எவ்வளோ விதவைகள் இருந்திருப்பாங்க. ஆனால் மற்றவங்க கிட்ட அனுப்பப்படவில்லை. அப்போ ஆண்டவர் ஒருத்தர் நம்பினா சும்மா நம்ப வர்றாங்க. சும்மா நம்புவாரா? தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் பார்த்தீங்களா? நான்லாம் 1981 ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். 81 சென்னை தான் எனக்கு ஊர். ஒரு வீட்டு கூட்டத்துக்கு போனாங்க. ஒரு வீட்டு கூட்டத்துக்கு ராணி ராபர்ட்ஸ்னு ஒரு அக்கா, அவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. இப்போ அவங்களுக்கு வந்து 90 வயசு கிட்ட, 89 வயசு. அவங்க என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்போ தான் புது விசுவாசி, ஒன்றுமே வழங்கலை. திடீர்னு என்னை பார்த்தாங்க, தம்பி நீங்கள் ஒரு நாட்டில் 3 ஊரில் இருப்பீங்கன்னாங்க. 3 தேசத்தில், ஊரில் கூட கிடையாது, தேசம். எப்படிங்க இருக்கும் உங்களுக்கு? நான் ஸ்டூடெண்ட்டு, அப்போ தான் படித்து முடிச்சிருக்கேன், பாஸ்போர்ட் கூட கிடையாது. திருப்பி வந்து சொன்னாங்க, தம்பி 3 தேசம். நான் சொன்னேன், அக்கா தயவு செய்து வேணாம், இதெல்லாம் நான் கேட்டேண்ணா உங்களை ஏர்போர்ட்டே அப்போல்லாம் போனது கிடையாது. எங்கள் வீட்டிலேருந்து ஏர்போர்ட்டு 70 மைல். வேணாக்கா, இப்படிலாம் வேண்டாம், வேணாம். உடனே அவங்க சொன்னாங்க, அது நடக்கும்போது வந்து என்னை பார்ப்பான்ட்டாங்க. வீட்டுக்கு போனேங்க, ஜெபம்லாம் பண்ணேன். நான் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்னங்க செய்யணும்னு. போய் மறுபடியும் ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணாங்க. எங்கள் அப்பாகிட்ட போய் சொன்னேன். அப்போ நமக்கெல்லாம் காசு கிடையாது இல்லையா, ஸ்டூடெண்ட்டு. அப்பா பாஸ்போர்ட் வேணும். எங்கடா போகிறேன்? நான் அனுப்புனா தானே போவேன். கரெக்ட் தானே? நான் அனுப்புனா தானே போவேன். நான் அனுப்புகிறவோது நான் எடுத்து தரேன். இல்லைப்பா எடுங்க. அவங்ககிட்ட போய் ஆண்டவர் சொன்னார் சொல்ல முடியுமா? ஆவி. ஆனால் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் சொன்னார், கொஞ்சம் இங்கிலீஷ் பேச படிடான்னு. ஆண்டவருக்கு தேவையா? எங்கள் வீட்டு மெத்தையிலேயே கொஞ்சம் வாலிபரில் கூப்பிட்டேன். டக்குன்னு இங்கிலீஷில் பேசுனாங்க. அவன் என்னப்பா ஆச்சு உனக்கு? என்னாச்சு? ஒழுங்காக தானே இருந்த. சென்னையில் அப்போ வந்து இந்த ஆங்கிலோனியன்ஸ் இருப்பாங்க தெரியுமா, திருச்சியில் இருக்காங்களா, கொஞ்சம் இருந்தாங்க. அவங்களாம் டாய் அப்படிம்பாங்க, டாய். அந்த மாதிரி எதுவும் போனீங்கன்னா அவங்கள்ட்ட எப்படி சொல்கிறது? ஆண்டவர் இங்கிலீஷ் படிக்க சொன்னார். அன்னைக்கு அதை ஆரம்பிச்சதுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வண்டி ஓடுது. ஒரு வருஷத்தில் 40-45 தேசம் போகிறேன். அப்போ அந்தந்த ஊரில் நான் பேசுகிறத வழங்குது, அவங்களுக்கு வழங்குது. வெள்ளைக்கார இங்கிலீஷ்லாம் அவங்க வழங்காது. அப்போ என்னன்னா பாருங்கள், கிரியையும் நமக்கு ரொம்ப முக்கியம். 2 பேரும் ஆண்டவர் நம்புகிறார். அப்போ நீங்கள் என்னை கேட்கணும், நான் ஆண்டவரை நம்புகிறேன், ஆனால் ஆண்டவர் என்ன நம்புகிறாரா? நான் ஆண்டவரை நம்புகிறேன், ஆனால் ஆண்டவர் என்ன நம்புகிறாரா? இயேசுடைய வாழ்க்கையை வாசித்தீங்கன்னா அவன் வாசிக்குமா, யோவான் 14:31. யோவான் 14:31. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக,
இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். ஆ இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் ஆ என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன். ஆ பிதா என்னுடனே கூட இருக்கிறார். பாருங்க, பிதா என்னுடனே கூட. ஒருத்தர் பிதா இவரோட இருக்கணும்னா இவர் பிதாவை நம்புறாரா, பிதா இவரை நம்புறாரா? என்னங்க சொல்லுங்கங்க. ஏங்க உங்களுக்கு இதான் உங்களுக்கு விளங்கவே இல்லை பார்த்தீங்களா? நான் வந்து வெள்ளைக்கார ஊரில் இருக்கேன், அமெரிக்காவில். ஒரு அக்கா ஃபோன் பண்ணாங்க. அப்பா நீ பாஸ்டர் தானே? ஆமாம். எங்கள் ஊருக்கு வருவியா? அடுத்த வாரம் வரக்கா. தயவுசெய்து என் வீட்டுக்கு வா. என்னக்கா சிக்கா, மூச்சு விட முடியல? அதெல்லாம் நல்லா தான்ப்பா இருக்கிறேன்ப்பா. அங்கிள் சரி, அவர்லாம் நல்லா தான்ப்பா இருக்கிறாரு. நீ கொஞ்சம் எங்கள் வீட்டில் வந்து நான் என் புருஷனை விட்டு போகிறேன்னு சொல்லு. உங்களுக்கு என்ன வயசு? 73. அவருக்கு என்ன வயசு? 80. தண்ணி கிண்ணி போடுறாரா? இல்லையே. தம் அடிக்கிறாரா? இல்லையே. கோவப்படுறாரா? இல்லையே. வேறு எதுவும் செட்டப்? ஒன்றும் இல்லை. ரொம்ப நல்லவர். பின்ன எதுக்காக விட்டு போகிறீங்க? எவ்வளோ நாளாக கல்யாணம் ஆச்சு? 33 வருஷம். ஏன் விட்டு போகிறீங்க? எப்போ தம்பி 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறோம், ஒரே வீட்டில், பெரிய வீடு. ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறார். ஒரு வார்த்தை. அவர்கிட்ட நான் என்ன பண்ணணும்? திருச்சியில் ஓடும் வண்டி கரெக்டாக. புருஷன் பேசாத வரைக்கும் என்னங்க அண்ணன் மாதிரிலாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பேசி பாருங்களேன். சரி கூப்பிட்டேன், வாப்பா வா. போனேன். அங்கிள் வந்து அங்கே CNN நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. CNN பேப்பர் படிக்கிறாரு, ஹிந்து பேப்பர். எங்கே இருக்கிறாரு? அமெரிக்கா. அது தலைகீழ வச்சு படிக்கிறாரு. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. சொன்னேன், அங்கிள் கொஞ்சம் பேப்பர் இப்படி திருப்புங்க. ஓகே ஓகே ஓகே. அப்போ நான் அங்கிள் சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, பாஸ்டரு நான் சொன்னேன்னு வராரு. ஓகே டீ கொடு. அவங்க போய் டீ எடுத்துகிட்டு வந்தாங்க. பாஸ்டரு நான் சொன்னேன், பிஸ்கெட்லாம் கொடு. பிஸ்கெட். பாஸ்டரு வந்து வடகிட்ட இல்லை. நான் அப்புறம் சொன்னேன், இந்த பேப்பர் அப்படியே மெதுவாக எடுத்தேன். உங்களை தான் பார்க்க வந்தேன். என்ன விஷயம்? என்ன விஷயம்? என்ன விஷயம்? இல்லை, அம்மா அவங்கள விட்டு போகிறாங்களாம். போ போ, பெட்ரூம் தானே போகிற, போ. அவங்க அழுதுட்டாங்க. சொன்னேன், இல்லைங்க உங்களை விட்டுட்டு போகிறாங்க, உங்களோட இருக்க இஷ்டம் இல்லை. அப்படி பார்த்தார். என் கூட இருக்க இஷ்டம் இல்லையா? ஏம்மா? ஏம்மா நான் ஒன்று அடிச்சேனா? இல்லை. தண்ணி போட்டனா? இல்லை. வேற இல்லை. அப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க, 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறோம், ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறீங்க. ஒரு வார்த்தை. நான் தான் பேசுகிறேன்னே. நான் இங்கே அம்பையர் மாதிரி, ரெஃப்ரி. என்ன பேசுவீங்க? என்னங்க பேசுவீங்க? டவல் எங்க? சோப்பு எங்க? டூத் பேஸ்ட் எங்க? அந்த அம்மா ஓன்னு அழுத்தாங்க. இவ்வளோ தான்ப்பா. டவல் எங்க? டூத் பேஸ்ட் எங்க? சோப்பு எங்க? இதுக்காக நான் இருக்கிறேன். எங்க இப்படி ஜபம் கிப்பம் எல்லாம் பண்ணாங்க. யார் தான் ஜபம் பண்ணல? இன்னொரு வசனமா 14:31. யோவான் 14:31. நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படி. பாருங்க, பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும். இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அப்போ வழங்கணும், விருப்பப்படணும், செய்யணும். வழங்கணும், விருப்பப்படணும், செய்யணும். நான்லாம் ஆண்டவரை கேட்டிருக்கேங்க. நான் கொஞ்சம் ஆண்டவரோடு கொஞ்சம் ஓவராக பேசுவேன். இது என்ன இப்படி சொல்கிறீங்க? என்ன பெருசா? அப்படியே செஞ்சேன்.
அப்படியே செஞ்சேன்னு சொல்கிறீங்களே, அப்படியே அப்படியே ஏன் ஏன் ஏன்? அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த மாதிரிப்பா நான் வந்து சிலுவையில் இருக்கிறேன். எங்கே இருக்கிறேன்? சிலுவையில். நான் சாக போகிறேன்னு எனக்கு தெரியும். தீர்க்கதரிசிலாம் சொல்லிட்டாங்க, பாவங்களை எடுக்கணும், வியாதி எடுக்கணும், சாபத்தை எடுக்கணும் எல்லாம் சொல்லிட்டாங்க. வலிக்குது வேறு, வலி குத்திட்டாங்க. இந்த தாவீதுன்னு ஒருத்தன் எழுதிட்டான் சங்கீதத்தில், தாகமாய் இருக்கிறேன், தாகமாய். அப்போ இவர் தாகமாய் இருக்கிறேன்னு சொல்லணும். அப்போ இவர் என்ன சொன்னார், டேய் தாகமாக இருக்கிறேன்னா அவன் கோக்கும் கொடுக்க மாட்டான், ஃபேண்டாவும் கொடுக்க மாட்டான். என்னத்தை கொடுப்பான்? கசப்பான ஒரு ஏங்க நீங்களே இருக்குங்க, சொல்லுங்க, சாகணும்னு கிடையாது. உங்களுக்கு தாகமாக இருந்து கசப்பாக ஒருத்தர் கொடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? எதுக்கு நான் தாகமாக இருக்கணும்னு சொல்லணும், எதுக்கு அவன் கசப்ப. ஆனால் நான் கீழ்ப்படியணும். ஆனால் நான் இதில் வேற செப்பனியான ஒருத்தன் எழுதிட்டான், ராஜா வராரு, ராஜா வராரு, ராஜா வராரு. எனக்கே ரொம்ப சந்தோஷமா, நான் ஒரு தச்சேன், ராஜாவை வரப்போகிறேன். ஆனால் அவன் கீழே எழுதிட்டான், கழுதையிலையும். ஏங்க எந்த ராஜாவது கழுதையில் வருவாங்க? எழுதணும்னே எழுதுனா ஒரு குதிரையில் சொல்லுமா, குதிரை பெற்ற கழுதையா? எதுக்குப்பான கழுதியில் போய் என் மானத்தை நான் வாங்கணும்? இப்போ நிறைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா, லாசரு இறந்தாரு, டெக்ஸ்ட் வருது அவருக்கு, மறிக்கலாப்போ உடனே ஒரு என்ன சொல்லணும், ஃப்ரெண்டு உடனே பெட்டியெல்லாம் கட்டிட்டு வாங்கப்பா ஃப்ரெண்டு, நான் போகணுன்றதாங்க. எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டார், ஓய் ஒரு 4 நாள்றா. நம்ம இப்படி யோசிக்கிறதே இல்லைங்க, நம்ம இப்படி யோசிக்கிறதே இல்லை. ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார். அப்போ 2 பேரை நம்புகிறார், 2 பேருக்கும் சொல்கிறாரு, தெரியப்படுத்துகிறார். ஆனால் என்ன நடக்குது பாருங்கள். நீ 12லேருந்து வாசிமா, 1 ராஜாக்கள் 17 12லேருந்து 16 வரைக்கும் வாசிங்க. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. நல்லா கவனிங்க. ஆனாலும் போதுமா, ஒரு நிமிஷம். அப்போ ஆண்டவர் வந்து நம்புறாருல, நம்ம கையில் ஏதாவது இருக்குதா? உங்ககிட்ட ஆண்டவர் ஒன்று சொன்னான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்கங்க. சரி, பஞ்சகாலம்தான், மழை பெய்யல. ஆனால் ஆண்டவரை கேட்டிருக்கலாம்ல, ஆண்டவரே என்னை நம்புறீங்க ஆண்டவரே, ஐயாவை அனுப்புறீங்க ஆண்டவரே, அதுவும் ஒரு பிறந்த நாள் அனுப்புறீங்க ஆண்டவரே, நான் என்னங்க செய்யணும், நான் என்னங்க செய்யணும், நான் என்னங்க செய்யணும்னா ஆண்டவர் சொல்லி கொடுத்துருப்பாரு, சொல்லி கொடுக்க மாட்டாரா? அட்லீஸ்ட் டே அம்மா அவனுக்கு காக்கா அனுப்பிட்டு இருக்கேன், நீ 2 காக்கா அந்த மாதிரி சொல்லிக்கலாம். 2 10 ஆண்டவர் ஒரு 8 கா தப்பா? என்னங்க இப்படி பார்க்குறீங்க? செய்ய மாட்டீங்க, நான்லாம் செஞ்சிருப்பேன். 8 காக்கா வரட்டும் ஆண்டவர், என்னங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க? இதுதான் அவர் செய்வார், நான் ஏன் செய்யணும்? அவர் செய்வார், நான் ஜெபம் மாத்திரம் பண்ணுவேன். பண்ணுங்க. காத்திருக்கிறேன், 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 காத்திருக்கிறேன். யோசேப்பு 2 பேர்கிட்ட சொன்னார் சரியில்லை. ஒருத்தங்கிட்ட சொன்னார் 3ஆம் நாள் மேலே போக போகிறார், இன்னொருத்தங்கிட்ட சொல்லிட்டாரு 3ஆம் நாள் கீழே போகிறோம்.
நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் இப்படி விட்டீங்க, ஏன் இப்படி 2 பேரையும் உயர்த்திக்கலாமே. 3 நாள் டைம் கொடுத்தேன்லடா, 3 நாள். யோசேப்பு எங்கே இருந்தார் சொல்லுங்கள்? பாம்பே போயிட்டாரா, துபாய் போயிட்டாரா? கூடயே இருக்கிறார்ல. இவர் கேட்டுக்கலாம்ல, அண்ணா 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 ப்ளீஸ், எனக்கு மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிஸ்னஸ் இருக்குது, கொஞ்சம் அந்த ஆண்டவரை கேளுங்களேன், நான் என்ன செஞ்சா என்னை உயர்த்துவான்னு. ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார்? முடியாதுன்னு சொல்லியிருப்பாரா? என்ன பண்ணியிருப்பார்? இன்ஸ்டாகிராம்லலாம் அனுப்பியிருப்பார், நான் சாக போகிறேன், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், நான் 6 அடி 2 அங்குலம் 6 அடி 4 உள்ள பெட்டி செய்யுங்க, எனக்கு ஸ்பெஷல் சட்டை போடுங்க, வந்தீங்கன்னா எனக்கு மல்லிப்பூ வேணாம், ரோஜாப்பூ ஐயா ப்ளீஸ். சில நேரம் ஆண்டவரை நம்பினாலும் தீர்க்க தரிசனமே வந்தாலும் சில நேரம் நம்ம அதை வழங்காமல் என்ன செய்யணும்னு தெரியாமல் தவிக்கிறோங்க. என்ன செய்யணும்னு தெரியாமல் தவிக்கிறோம். அது இன்னும் கூத்தேடானா கொஞ்சோண்டு இருக்குதான், அதை இவங்க சமைப்பாங்கன்னா, இவங்களும் இவங்க பையனும் சாப்பிடுவாங்கன்னா, அதுக்கப்புறம் சாக போகிறாங்களாம். ஏங்க, சாக போகிறவங்க சாப்பிட்டா சாவாங்களா? அக்கா இப்போ தான் தலையாட்டம், என்னக்கா கரெக்டா? சாகனாலும் என்ன பண்ணு, ஐயா நீங்கள் வச்சுக்கோங்க, நாங்கள் சரி நீ சாவு, எது உன் பையனை கூப்பிட்டு போகணும்? பையன் என்ன தப்புங்க செஞ்சான்? உங்கள் அம்மா கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோ, மோட்சத்துக்கு போவியா? ரெடியா? அங்கிள் டிக்கெட் கொடுவா? இது என்னன்னா கேளுங்க, இந்த சோர்வு சொல்லுங்க, இந்த சோர்வுன்னு வரும்போது அது ஆக்சுவலாக அவிசுவாசம் தான். ஆனால் என்ன செய்யணும்னு தெரியல பிரதர், குழப்பமாக இருக்குது பிரதர், என்ன செய்யணே தெரியல பிரதர், குழப்பமாக இருக்குது பிரதர். ஆனால் ஆண்டவர் நம்பினார்னா சொல்லுங்கள், ஆண்டவர் நம்பினார்னா, ஆண்டவர் நம்பினார்னா இன்னும் நம்புவார். ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? இன்னும் வாசிமா 14 16 வரைக்கும் வாசி. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. போதும்மா, நல்ல கவனிங்க. முன்னால் அந்த அம்மா எதையுமே செய்ய யோசிக்கலை, இப்போ செய்கிறாங்க. இதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வாசிமா 1 கொரிந்தியர் 9:8 வாசிங்க. இது சில பேருக்கு வழங்கும்னு நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 9:8. இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ, நியாய பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறதில்லையா? 11ஆம் வசனம் வாசி. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? என்ன நன்மைகளை விதைச்சிருக்கோம்? ஞான நன்மைகள். ஞான நன்மைகள்னா விசுவாசம், ஜெபம் விதைத்திருக்கின்றார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க ப்ளீஸ். வேதம் என்ன சொல்றது? நீங்கள் ஒரு விதை கொடுத்தீங்கன்னா, விதை காணிக்கைன்னு கிடையாது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காணிக்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே பொட்டுறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க. நிறைய பேர் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி
அப்போ நீங்கள் ஒரு காணிக்கை கொடுத்தீங்கன்னா என்னமோ ஐயா கொடுக்குறாரு, அங்கே லைட்டை போட போகிறாங்க, மைக்கை போட கிடையாது. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு பெரிய கதை கிடையாது, ஒரு கணக்கே கிடையாது, அது கணக்கே கிடையாது. அங்கே வெளியே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆட்கள் ரெடியாக இருப்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு அனுபவமே கிடையாது. எனக்கெல்லாம் நிறைய அனுபவங்க. ஒரு 8-9 வருஷம் முன்னால் ஆண்டவர் சொல்லிட்டார், டேய் நீ ரொம்ப வாங்காதடா, நீ ஒன்றும் வாங்காத. கிரண் எங்கேப்பா நான் வாங்குவேன் திங்ஸ் எல்லாம்? பாஸ்டர்கிட்ட சொல்ல, அவர் சிரிப்பார். ரோட் சைடு இப்போவும் இன்றைக்கி பார்த்தேன் ஒரு கடை, டிஷர்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாம். ஏங்க அங்கே 300 ரூபா கிடைக்கிறது கடையில் எவ்வளோ சொல்கிறான்? எப்படியும் ஒரு பிராண்டை போட்டுடுறான், ஒரு குதிரையை போடுவான், ஏதாவது ஒரு வாழை போடுவான், எவ்வளோ சொல்லுவான்? எப்படியும் ஒரு 1000 ரூபா. ரோட்டில் 300 ரூபா. எதுக்கா பெட்டர்? நேற்றும் சென்னையிலேருந்து வரும்போது நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஒரு கடையும் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் அப்படியே தெளிவாக காமிச்சார் ஒரு கடையை. ஹல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னா, என்கிட்ட சொல்லிட்டார், உன் வீட்டில் போ, எது நீ காசு கொடுத்து வாங்குற அது ஒரு கணக்கு வை, எது நான் கொடுக்குற அது ஒரு கணக்கு வை. சிம்பிளுங்க. ஒரு புது வீட்டுக்கு நாங்கள் போனோம். என் ஒய்ஃப் சொல்லிட்டா, கொஞ்சம் அதை வாங்கணும், இதை வாங்கணும், இதை வாங்கணும். ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்சம் இருடா, அவள் என்னென்ன வேணுமோ லிஸ்ட்டு போட சொல்லு. நானும் ஆண்டவர் சும்மா இருங்க ஆண்டவர், அவளுக்கு வயசாகுது, சின்ன பிள்ளை மாதிரி கேட்பா, அப்படி இப்படி. நான் தான் இருடா நான் சொன்னேன், கொஞ்சம் இருமா. ஒரு 3 நாள் ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, நாங்கள் வந்து எங்கள் வீடை வச்சிட்டோம், வீடு ஃபுல்லாக சரக்கு இருக்குது, அது நாங்கள் சும்மா தூக்கி போடாமல் உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்குறோம். பழைய சரக்கு எல்லாம் புதுசுதாங்க, புது டேபிள் புது. என் மனைவி சொல்லிட்டா, இப்படியே வண்டியை ஓட்டுங்க, சரியான கஞ்சன் என்ன போய் என்ன போய் சிம்பிளுங்க. ஒரு வண்டி வேணும்னு அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டா அமெரிக்காவுக்கு. அவங்க அப்பாவுக்கு 87 வயசு. சின்ன கார்லலாம் ஏற முடியாது குனிச்சு, அதனால் கொஞ்சம் பெரிய வண்டி. ஆண்டவர் சொன்னாங்க, கொஞ்சம் இருப்பா, காசுலாம் இருக்குது. அமெரிக்காவில் வந்து லோன்லாம் தேவையில்லை, அவங்ககிட்ட சொன்னால் ஒரு டெபாசிட் கொடுத்தாலே வண்டி கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் மாதம் மாதம் பே பண்ணணும், ஈஸி. இந்த ஊரில் எப்படி தெரியாது நமக்கு. உடனே சொன்னார், அவளுக்கு என்ன வண்டி வேணும்னு போய் பார்க்க சொல்கிறார். சொன்னா காசு எவ்வளோ, நீ போய் பாரு. பார்த்துட்டு படம்லாம் எடுத்துகிட்டு வந்தான், இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, கதவு விடு. ஆண்டவர் சொன்னார், சரிடா நீ என்கிட்ட விட்டுருனார். ஒரு 4 நாள் கழிச்சு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, பிரதர் உங்களுக்காக நான் ஜோம் பண்ணிகிட்டு இருந்தேன், அவர் குவைட்டில் இருக்கார், உங்களுக்காக ஜோம் பண்ணிகிட்டு இருந்தேன், அக்காவுக்கு ஏதோ வண்டி வேணும்னு ஆண்டவர் சொன்னார், அக்காவுக்கு என்ன வண்டி வேணுமோ அது போ. ஏங்க குவைட்டில் அவர் இருக்கிறாரு, இவர் ஒரு வியாபாரி. ஏங்க நீங்கள் தான் 3 வருஷம் முன்னாடி சொன்னீங்கல்ல பாச்சா வியாபாரம் இப்படி இப்படிலாம் ஆகும். ஒரு விதை விதைச்சா சொல்லுங்க, ஒரு விதை. இன்னொரு சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க, அது 30, 60. ஏங்க எல்லாரும் கையிலையும் 30, 60, 100 வளர்ந்தா எவன் சபைக்கு வர மாட்டான்? கொஞ்சம் உட்காந்து அண்ணனை அக்காவெல்லாம் கேளுங்க. இவர் என்னமோ சொல்லிட்டு போயிட்டாரு. ஏங்க எனக்கெல்லாம் வேலையே கிடையாதுங்க. 92க்கு அப்புறம் வேலைக்கு அப்ளை பண்ணவே இல்லை. நியூசிலாண்டில் வேலைக்கு அப்ளை பண்ணவே இல்லை. அமெரிக்காவில் இருக்கிற வேலைக்கு அப்ளை பண்ணவே இல்லை. ஒவ்வொரு வாரமும் ஒரு ஊருக்கு போகிறேன். எங்கள் பாஸ்டரே கேட்குறாங்க, எப்படா உன்னால் முடியுது, எப்படி? அதான் பிரதர் காக்கா வரும்போது, காக்கா காக்கா அந்த அம்மா கேட்டுக்கலாம் இல்லைங்க. இப்போ இவர் எலியானா சொல்கிறார், அந்த விதையை நீ விதை, அந்த விதையை நீ நீ கொடுன்னு அவர் சொல்லவே இல்லை. அந்த விதையை நீ விதை. எங்கள் வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் நிறைய சொல்லுவார். ஒரு விதை,
அங்கே ஒரு விதை, அங்கே ஒரு விதை. தயவுசெய்து பாஸ்டருக்கு கொடுக்குறோம், சர்ச்சுக்கு கொடுக்குறோம், லைட் யோசிக்காதீங்க. இது என்னுடைய விதை, இது என்னுடைய விதை. தசமபாகம் பற்றி வேதம் என்ன சொல்லுது? நீ உன் தசமபாகத்தை கொடுத்தா வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல். அப்போ 2 எக்கானமி இல்லையா? 2 எக்கானமி. ஒன்று உன் சம்பளத்தில் வர்றது, கிம்பளம் அது வேற. ஹலோ, எது நிறையாங்க? சம்பளமா கிம்பளமா? நெற்றிச்சியில் தான் ஒருத்தர் வாட்டி கூட பெரிய கவர் கொடுத்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இவ்வளோ பெரிய கவர் கொடுக்குறாரு. இதெல்லாம் ஒரு 25-30-20 வருஷம் முன்னால் பாக்கெட்டில் போட்டேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்த கவரை திருப்பி கொடுனாரு. சொன்ன ஆண்டவரை வேணாம் ப்ளீஸ், நீங்கள் அங்கே எங்கேயோ இருக்கிறீங்க, உங்களுக்கு காசே தேவையில்லை, எங்களுக்கு இது காசே தான், அந்த கடவுளுக்கும் கைக்கு கை மாறும். அப்போ கேட்டேன், ஏன் ஆண்டவரே சொல்ல, இது கிம்பளம்டா, நிறைய ஏமாற்றி கொடுக்குறாரு. அசோ நானே அதை வச்சுக்கோங்கன்னு திருச்சி ஏர்போர்ட்டில். அவர் ஏங்கன்னார். நாங்கள் அவருக்கு கொடுத்தேன், இவருக்கு கொடுத்தேன், அவருக்கு கொடுத்தேன், இவருக்கு கொடுத்தேன் சொன்னேன். இது உங்கள் சம்பாத்தியத்தில் வந்துச்சா அல்ல வேறு வந்துச்சா? உங்களுக்கு என்ன வந்துச்சு தம்பி உங்களுக்கு சொன்னேன். இதை தான் எனக்கு ஒன்றும் வரலன்னா உங்களுக்கு ஆண்டவர் எதுக்கு உங்களை தண்டிக்கணும்? அழுதுட்டாருங்க. உடனே சொன்னார், ஒரு 2 மினிட்ஸ் கொடுப்போம் எண்ணி இவ்வளோண்டு கவரை கொடுத்தாரு. என்னங்கன்னா, இது ஏன் சம்பளம், இதை நான் திருப்பி கொடுத்துட போகிறேன், இனிமேல் நான் லஞ்சம் வாங்கவே மாட்டேன். சும்மாங்க ப்ளீஸ். ஆண்டவர் அப்படி கிடையாது. நம்முடைய உண்மைத்துவத்தை அவர் எல்லாமே நிரம்பி ஒழியுது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் எடுக்க போகிறேன். நீங்கள் 15 வாசிமா 15 கடைசி வரைக்கும் அதே அதிகாரம் 1 ராஜாக்கள் 17. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் 16 கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அவன் சுவாசம் போகும் மட்டும் வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தா. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? இங்கே பாருங்க, பாத்திரம் நரம்பி உடைய போதெல்லாம் அல்லேலூயா, கர்த்தர் தாமே உங்களை அனுப்பினார், நீங்களும் ஒரு 72 தேவதூதர்களும் வந்தீங்க, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்தார், நான் வந்து அனாசின் போட்டுக்கிட்டு இருந்தேன். நரம்பி வடியும் போது ஒன்றுமே ஏங்க பையன் என்ன உமக்கும் எனக்கும் என்ன தொடர்ந்து என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். ஏங்க இது எப்படிங்க இருக்குது? இது எப்படி? இந்த தீர்க்க தரிசனம்னு சொன்னாலே ஒரு தம்பிக்கு சொல்லிட்டாங்க, வெளிநாட்டிலேருந்து ஒரு பொண்ணை கொண்டாட போகிறாரு. அவன் தேங்க்யூ அங்கிள்ட்டு போயிட்டான். அவங்க அப்பா அம்மா வந்து கையை பிடிச்சி அழுதாங்க. வெளிநாட்டிலேருந்து ஒரு பொண்ணு வேணும்னு ஜோம் பண்ணுறோம் தம்பி, ஜோம் பண்ணுறோம் தம்பி, நீங்கள் அப்படி கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஒரு 3 வருஷம் கழிச்சு, இது பாம்பேயில் பார்த்தா அந்த பையன் ஒரு பொண்ணோட உட்காந்துட்ருக்கான். அது முக்காடெலாம் போட்டிருக்குது, நல்லா அழகாக நல்லா ஃபேராக இருக்குது, கம்மலுக்கு மேலே வேறு மாதிரி இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக. நான் அவனை தான் சரி ஏதோ ஒரு பொண்ணுன்னு உட்காட்டேன். ஒரு சவனம் வந்தான், அங்கிள் நீங்கள் சொன்ன மாதிரியே ஆண்டவர் ஒரு மனைவி கொடுத்தாரு, சொன்ன மாதிரியே இந்த கல்யாணம் ஆகிடுச்சு அங்கிள். அப்படியே இவன் நல்லா பாடுவான், அந்த அம்மாவும் நல்லா பாடுவாங்க. எங்கள் அப்பா அம்மா எங்கன்னா அங்கே இருக்காங்க. ஹலோ அங்கிள், ஹலோ அக்கா,
சரி ஏதோ அவங்க பிஸியாக இருக்காங்க போலான்ட்டு நான் போனால் இவர் பொய் தீர்க்கதரிசி பொய் தீர்க்கதரிசி பொய் தீர்க்கதரிசி எப்படிங்க இருக்கும் எல்லாரும் என்ன ஏன் அந்த தம்பி இல்லை இவர் தீர்க்கதரிசி அந்த அம்மா வந்து கோவப்படாதீங்க நீங்கள் போங்க போங்க அவர் ரொம்ப கோவம் எதுக்குங்க இல்லை நீங்கள் சொன்னீங்க வெளிநாட்டிலேருந்து பொண்ணு வரோம் நீங்கள் அவன் இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் பொண்ணு எந்த ஊருங்க பாகிஸ்தான் ஏங்க பாகிஸ்தான் வெளிநாடு தானங்க என்ன அங்கிள் பாகிஸ்தான் வெளிநாடு இல்லையா பாகிஸ்தான் அவ சொல்றான் நானும் பாடுறேன் அவளும் பாடுறா நானும் நான் யோசித்தேன் கனடா ஜெர்மனி அமெரிக்கா சொல்லுங்கங்க இப்போ நிறைய பேருக்கு ஆண்டவர் வந்து லாட்ரி சீட்டு மாதிரி பூட்டானு ராஜஸ்தானு இப்போ என்ன பண்ணாலும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் எலியா அவங்களை எழுப்புறாரு நல்லா கவனிங்க நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க ப்ளீஸ் ஆண்டவர் இவ்வளோ கிரியை செய்கிறார் இவ்வளோ கிரியை செய்கிறார் இதுக்கு முன்னால் நீங்கள் ஆயத்தமாக இல்லை இதுக்கு முன்னால் நீங்கள் ஆயத்தமாக இல்லை இப்போ ஆயத்த பண்ணுமா வேணாமா இப்போ ஆயத்த பண்ணுமா வேணாமா ஆண்டவர்கிட்ட கேட்கலாம் ஆண்டவரே சிக்காயிட்டான் 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 நான் என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணணும் சரி எலியா கிட்டையாவது கேட்கலாம் ஐயா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா சொல்லுங்க பையன் 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 இன்னைக்கு தமிழ்நாட்டில் பழக்கம் என்னென்னா நான்லாம் சில பேர் ஜோம் பண்ணுறேன் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அவர் அப்படி சொல்லிட்டாரு அவங்க எப்படி சொல்லிட்டாங்க இவங்க எப்படி சொல்லிட்டாங்க இது கிளி ஜோசியத்தோட மோசங்க கிளியே பார்க்கும் என்னடா இப்படிலாம் இருக்காங்கன்னு கடைசியில் நானே கேட்பேன் என்ன சொல்லணும்னு சொல்கிறீங்க அது அப்படியே நான் நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அதை நான் அப்படியே ப்ளீஸ் செய்வேன் சொல்லுங்க செய்வேன் செய்ய வைப்பேன் செய்வேன் செய்ய வைப்பேன் முதல்ல வழங்கணும் அப்புறம் புரிந்து கொள்ளணும் அப்புறம் அதை பிரியப்படணும் ஆண்டவர் சொன்னதை செய்வேன் 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 பிரியப்பட்டு ஆண்டவர்கிட்ட ஓடுங்க ஆண்டவர்கிட்ட ஓடுங்க ஊழியக்கார்கிட்ட போகிற தப்பே கிடையாது ஊழியக்காரர் மூலமாக வேறு ஏதாவது சொல்வார் நான் இன்னும் ஒரு 2 நிமிஷம் இதே தான் இந்த மாதிரி இன்னொரு கூட்டத்தில் ஒரு அம்மா ஆலிஸ் டேவிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆலிஸ் டேவிஸ் வயசான ஒரு அம்மா அவங்க என்னப்பா சொல்லிட்டாங்க நீ அமெரிக்கா போகக்கூடாதுன்ட்டாங்க எல்லாரும் என்னை பைபிள் ஸ்கூல் போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆண்டவர் என்ன நியூசிலாந்து போக சொல்லிட்டார் அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க நான் நியூசிலாண்டில் போய் இறங்கணும்னு சொல்லிட்டேன் ஆண்டவரே அவங்க ரொம்ப படிக்கல ஆண்டவரே தீர்க்கதரிசி தான் ஆனால் ரொம்ப படிக்கல அவங்க ஜோமன வெள்ளைக்காரங்களாம் பார்த்துருப்பாங்க சரி எல்லா வெள்ளைக்காரனும் அமெரிக்கான்னு யோசிச்சிருப்பாங்க அவங்களுக்கு நியூசிலாண்டுனா தெரிஞ்சிக்காது இப்போ போய் அவங்கள வந்து கல்லறை வந்து எழுப்பி நீ தப்புன்னு சொல்லாதீங்க மோட்சத்தில் நான் பார்த்துக்கிறேன் 11 வருஷம் நியூசிலாண்டில் எனக்கு ஒரு ஆஃபீஸ் கொடுத்தாரு வெள்ளைக்காரங்க என்னோட வேலை பார்த்தாங்க டிவிலலாம் வந்துட்டு இருந்தேன் என்னை வந்து அமெரிக்கா போன்ட்டார் நான் சொன்னேன் நியூசிலாண்டில் வீடுகள்லாம் வச்சுருக்குது எல்லாமே போனார் அமெரிக்காவில் போய் இறங்கினாங்க அதுக்கு முன்னால் நிறைய வாட்டி போயிருக்கேன் குடும்பத்தோடு போய் இறங்கினேன் லாஸ் ஏஞ்சல்ஸில் அப்படி ட்ராலியை தள்ளிட்டு இருக்கேன் சொன்னார் ஓய் அந்த அம்மா வந்து தப்பாக சொல்லடா அந்த அம்மா கரெக்டாக தான் சொன்னாங்க கரெக்டாக தான் நான் சொன்னேன் அப்போ ஏன் அப்போவே என்னை அனுப்பலை வந்து என்ன பண்ணியிருப்பேன் எடு பிடி எடு பிடி எடு பிடி பண்ணியிருப்பேன் ஏன்னா அமெரிக்காவில் என்னை கூப்பிட்டது யார் தெரியுமா ரஷ்யன் சர்ச் ஹalleluya ஏங்க ஒரு இந்தியன் தமிழன்னா யார் கூப்பிட்றா ஏர்ஃபேரு எல்லாம் போட்டு வீடுகள்லாம் கொடுத்து நீ எங்கே வேணாலும் தங்கு ஆனால் எங்களுக்கு அசோசியேட் பாஸ்டர் இதுதான் என்னுடைய ஆரம்பம்
அப்புறம் ஒரு வியட்நாம் சர்ச். இதெல்லாம் கொஞ்சமாவது யோசிப்போமா? யாரும் நீ பைபிள் காலேஜ் போ, அது பண்ணல, என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் மாதம் ஒரு வாட்டி இங்கே வா. இன்றைக்கி அண்ணன் விரும்பின இடங்களுக்கெல்லாம் போகிறேன். எப்படி ஒரு 300-350 ரஷ்யன் சர்ச்சில் பேசிட்டு போங்க. ரஷ்யா போனேன், யுக்ரைன் போனேன். இந்த சண்டை நடக்கும்போது யுக்ரைன் போக சொன்னார், யுக்ரைன் போனேன். இப்போ தான் வியட்நாம் போனேன். ஐயா, ஆரம்பங்கள். ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை, ஒரு வெளிப்பாடை புரிந்து கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும், விரும்பணும், செய்யணும். அப்போ திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் மீண்டும். வெறும் பாத்திரம் நிலம்புறது பெருசு இல்லைங்க. அந்த பையனுக்கும் ஒரு வாழ்க்கை அந்த அம்மா கொடுத்துருக்கலாம். நீங்கள் செய்யுங்க. வாங்க கிரண், கைத்தட்டு கொடுக்கலாமா? கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாம் ஆண்டவருக்கு. ஜெப தேவைக்கு 9894913619. ஐலாயிராரின் வெல்லாம் ஐத்திரிரல்லம்மாயிரம் ஐலாயிராரின் வெள்ளாயிராய்யா திரிதாயிலாரின் வெல்லாம் ஐத்திரிரல்லம்மாயிரம் திரிதாயில